கிரிப்டோ உலகின் மிகப்பெரிய மர்மம் என்ன தெரியுமா? பிட்காயினாய் உருவாக்கிய சதோஷி நாகமோட்டோ யார் என்பது இன்றும் யாருக்கும் தெரியாது. ஆனால் சமீபத்தில் இணையத்தில் ஒரு அதிர்ச்சி தியரி வைரலாகி வருகிறது. சில ஆவணங்கள் மற்றும் பழைய நிதி தொடர்புகள் காரணமாக ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பிட்காயின் உருவாக்கத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாமா? அல்லது அவர்தான் சதோஷி நாகமோட்டோவா? இது கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்கே இல்லையா? ஆனா ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுது பார்க்கலாம். பிட்காயின் ஒயிட் பேப்பர் 2008 வெளியானது. சதோஷி 2011க்கு பிறகு முற்றிலும் மறைந்தார். அதற்கு பிறகு அவரை பற்றி எந்த உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை. எப்ஸ்டைன் பற்றி என்ன தெரியுது? அவர் பெரிய ஃபைனான்ஷியல் நெட்வொர்க்குகளோடு தொடர்பு வைத்திருந்தார். டெக் இன்வெஸ்டர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஃபண்டிங் சர்க்கிள்ஸ் எல்லாத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதனால் சிலர் அவருக்கு ரீசோர்சஸ் இருந்ததால் பிட்காயின் லான்ச் செய்ய முடிந்திருக்கலாம் என்று கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா முக்கியமான விஷயம் ஒன்று, இதுவரைக்கும் எந்த அஃபிஷியல் இமெயில் ப்ரூஃப் இல்லை, எந்த கோட் கான்ட்ரிபியூஷன் எவிடன்ஸ் இல்லை, எந்த கோட் கான்ஃபர்மேஷன் இல்லை. அதாவது இது ஃபேக்ட்ஸ் இல்லை, ஸ்பெக்குலேஷன் மட்டும். இது வெறும் கோயின்சிடென்ஸாக இருக்கலாமா, அல்லது இன்டர்நெட் கான்ஸ்பிரசியா, அல்லது இன்னும் பெரிய ரகசியமா? இப்போதைக்கு சதோஷி நாகமோட்டோ யார் என்பது இன்னும் உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் மிஸ்ட்ரி தான். உங்க கருத்து என்ன? எப்ஸ்டைனுக்கு கிரிப்டோ லிங்க் இருக்குமா, இல்லை இது ஃபேக் தியரியா? காமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டெக் அண்ட் கிரிப்டோ டீப் டைவ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.